ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய விண்ணப்பங்கள் இந்த தேதி முதல் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா தகுதியுள்ள அனைவருக்கும் மாதம் கொடுக்கக்கூடிய 1000 உரிமை தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், திமுகவோட தேர்தல் வாக்குறுதியில் மிக முக்கியமான வாக்குறுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகளிருக்கு மாதம் 1000 கொடுக்கக்கூடிய இந்த உரிமை தொகை திட்டம் தான். ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா 2023 செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் பார்த்தீங்க அப்படின்னா இது தமிழகத்தில் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினாங்க. ஸோ இது வரைக்கும் 20 தவணைகள் பார்த்தீங்க அப்படின்னா மகளிரோட வங்கி கணக்கில் நேரடியாக வந்து வர வச்சுருக்காங்க. ஸோ அந்த வகையில் புதிய விண்ணப்பங்கள் எப்போ இருந்து விநியோகிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தரப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதற்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மார்ச் மாதத்தில் என்ன சொல்லியிருந்தாருன்னா அடுத்த 3 மாதங்களில் மகளிர் உரிமை தொகை திட்டம் புதிய விண்ணப்பங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நேற்று ஒரு நியூஸ் ஒன்று சொல்லியிருக்காங்க தமிழக அரசு தரப்புலேருந்து. தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் மிகவும் வரவேற்பு பெற்ற திட்டம் என்றால் அது மகளிர் உரிமை தொகை திட்டம் தான். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா தற்போது வரைக்கும் 1,06,00,000 குடும்ப தலைவிகள் மாதம் 1000 அவரோட வங்கி கணக்கில் நேரடியாக வந்து வர வச்சிருக்காங்க. உரிமை தொகை கோரி விண்ணப்பித்த பெண்கள் அனைவருக்கும் அடுத்த 3 மாதங்களில் 1000 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து அறிவிச்சிருந்தாரு ஏற்கனவே. அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 3ஆம் தேதி கலைஞர் பிறந்த நாளில் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்றும் ஜூலையில் புதிய பயனாளர்கள் உரிமை தொகை 1000 வங்கி கணக்கில் செலுத்தப்படும் எனவும் தற்போது தகவல் வெளியாகி உள்ளது. இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. விண்ணப்பம் ரிலீஸ் செய்யப்படும். அதன்படி இந்த திட்டத்தில் கூடுதலாக பார்த்தீங்க அப்படின்னா 10 முதல் 15 லட்சம் பயனாளிகள் இணைக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிதாக விண்ணப்பம் செய்பவர்கள் இ-சேவை மையத்தில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த முறை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள் இம்முறை வட்டாட்சியர் அலுவலகம் சென்று விண்ணப்பிக்கலாம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போது கலைஞர் பிறந்தநாளை முன்னிட்டு ஜூன் 3ஆம் தேதி இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜூன் 3ஆம் தேதி இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜூலையிலிருந்து புதிய பயனாளர்கள் வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கும் மாதம் வங்கி கணக்கில் 1000 ரூபா வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கூடுதலாக பார்த்தீங்கன்னா இந்த டைம் 10 முதல் 15 லட்சம் பயனாளிகள் இணைக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து 1,20,00,000 மகளிர்களுக்கு இந்த உரிமை தொகை ஜூலையிலிருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் அப்ளை பண்ணல அப்படின்னா நீங்கள் ஜூலை மாதத்தில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்ளை பண்ணீங்க அப்படின்னா தகுந்த காரணங்கள் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை நிராகரிக்காமல் ஸோ உங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் கொடுக்கக்கூடிய உரிமை தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கடந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு தரவுகளில் கிடைக்கவில்லை, அதே மாதிரி உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து வட்டாட்சி அலுவலகம் சென்று விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் விண்ணப்பிக்காதவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இ-சேவை மையங்கள் மூலம் விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இ-சேவை மையத்தில் விண்ணப்பிச்சிங்க புதிய பயனாளிகள் அப்படின்னா உங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை முதல் இந்த 1000 உரிமை தொகை கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் நிராகரிக்கப்பட்டவர்களாக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வட்டாட்சியர் அலுவலகம் சென்று விண்ணப்பிக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 3ஆம் தேதி இதற்கான அரசாணை பிறப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த அரசாணை வெளிவந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சேனலில் அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உதவிகரமாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் இந்த மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.